வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? 2024ஆம் ஆண்டு கோடைகால விடுமுறைக்கு நாங்கள் ஜெர்மன் நாட்டுக்கு போனோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த ராவன்பூர்க் ஸ்பீல்லாண்டுன்னு சொல்லி அதுக்கு பேர் ஜெர்மனில் இருக்குது. அந்த இடத்துக்கு போன வீடியோ தான் இப்போ உங்களுக்காக 2025 ஜனவரி அப்லோட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டிருங்கோ. நான் உங்களுக்கு இடையில் இந்த விளையாட்டு இடம் சம்மந்தமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகிறதாக இருந்தால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குது. இப்போ நான் தமிழில் உங்களுக்கு சில விஷயங்கள் இதில் சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போகலாம். ஒரு ஆளுக்கு சீசனை பொறுத்து டிக்கெட் அங்கே கொடுக்குறார்கள். ஒரு ஆளுக்கு 40 €. நாங்கள் போன நேரம் நாங்கள் 7ஆம் மாதம் போனோம். ஒரு ஆளுக்கு 40 ரூபா, பெரிய ஆளுக்கு சின்ன ஆளுக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே காசு தான். 2 வயதுலேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே வயது பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கும். இதை ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த லேகோலாண்டையும் இந்த ராவன்பூர்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ராவன்பூர்க்கில் நல்ல அமைதியாக ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் விளையாடக்கூடியதாக இருக்கும். பெரியாக்களும் ஒரு பயம் இல்லாமல் விளையாடக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. இது நீங்கள் பிக்னிக் மாதிரி சாப்பாடுகளை கொண்டு போகலாம். பாருங்கள், இழுத்து கொண்டு போகிற வண்டில் 5 €க்கு நீங்கள் அங்கே வாடகைக்கு எடுத்துகிட்டு திரும்ப கொண்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்படி ஒன்று எடுத்தீங்கன்னா இலகுவாக இருக்கும். நீங்கள் போகிற இடமெல்லாம் விளையாடுறதுக்கு எல்லா பொருட்களையும் தீ கொண்டு போனால் கஷ்டமாக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஏன்னா இதில் பெரியாக்களும் சேர்ந்து விளையாடுறபடியால் சில விளையாட்டுகள் 6 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை தனியாக விளையாடுறதுக்கு அனுமதிக்க மாட்டார்கள். அதை பெற்றோரும் சேர்ந்து இருந்து விளையாடக்கூடியதாக இருக்கும். அதால் நீங்கள் பேக்குகளை பெருமதியான பொருட்கள் மற்றதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் ஒரு பர்ஸில் ஒரு குட்டியான பேக்கில் நீங்கள் கொழுவிக்கொண்டு பெருமதியான நகைகள் நிறைய போடாமல் போகிறது நல்லது. என்னென்னா விளையாடுற நேரங்களில் துளையிறதுக்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறபடியாக நீங்கள் இந்த நகைகளை மற்றது பெருமதியான பொருட்களை இந்த இழுத்து கொண்டு போகிற வண்டியில் வச்சு கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் களவுகள் போகிறது குறைவு. எங்களை பொறுத்தளவில் எங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தது. நாங்கள் அவ்வளோ பெருமதியான பொருட்களையும் கொண்டு போகலை. நீங்கள் பிக்னிக்கள் மாதிரி சாப்பாடுகளையும் கொண்டு போகலாம். அங்கே உள்ளுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் நிறைய ஜனங்கள் எல்லா விளையாட்டுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்கள் லைனில் நின்று தான் விளையாட வேணும். அதால் பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் 10 மணிக்கு தொடங்கி பின்னேரம் 5 மணி வரையும் தான் இந்த விளையாட்டு. கூடுதலாக ஒரு நாள் பார்த்திங்கன்னா உண்மையாகவே காணாது. இதில் நாங்கள் நிறைய விளையாட்டுகளை எங்களுக்கு விளையாட முடியாமல் போயிட்டு தான் நேரம் இல்லாதபடியாக. சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டையே திரும்ப திரும்ப விளையாட வேணுமென்று அடம் பிடிச்சி கொண்டு நிற்பார்கள். மற்ற பிள்ளைகள் மட்டுமில்லை, எங்களோட பிள்ளைகளும் அப்படித்தான். அதனால் பார்த்திங்கன்னா கூடுதலாக அவர்கள் அழுகிறபடியால் எங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்காது. சரி விளையாடத்தானே வந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் விடுறபடியால் எல்லா விளையாட்டுகளையும் கவர் பண்ண முடியாமல் போகும். அதனால் நீங்கள் கூடுதலாக இப்போ வேறு இடங்களில் தூர இடத்துலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் 2 நாளைக்கு நின்று விளையாடக்கூடியதாக இருந்தால் டிக்கெட் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ 4 பேருக்கு நன்னாங்கு 160 ரூபாண்டால் ஒரு 20-30 ரூபா குறைவாக இருக்கும். 2 நாள் விளையாடக்கூடியதாக நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் 2 நாள் ஃபுல் டே பாஸும் இருக்குது, ஒரு நாள் பாஸும் இருக்குது. 2 நாளைக்கு எடுத்தால் கொஞ்சம் மலிவாக இருக்கும். நீங்கள் தங்குறதுக்கும் பக்கத்தில் நிறைய ஹாலிடே ஹோம்களும் இருக்குது. இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் எங்களோட இடத்துல நாங்கள் செங்காலன் மாவட்டத்துலேருந்து இடத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காரில் போகக்கூடியதாக தூரத்தில் இருக்குது. கொடுக்குற அந்த 40 ரூபாய்க்கு 40 €க்கு பார்த்திங்கன்னா பெருமதியான ஒரு விளையாட்டு இடம்தான். என்னென்னு சொன்னால் நிறைய விளையாட்டுகள் இருக்குது. அந்த விளையாட்டுகளை நாங்கள் ஒவ்வொன்றா விளையாட போனாலே 5 ரூபா கொடுத்தாலே உண்மையாகவே 40 ரூபா கூடத்தான். அதால் 40 ரூபா கூட போகுதுன்னு சொல்லி கவலைப்படக்கூடிய இடம் இல்லை. இது சின்ன ஆட்கள் மிகவும் சந்தோஷமாக விளையாடுறபடியால் அந்த 40 ரூபா பெருசாக 40 ஃப்ராங்க் யூரோ பெருசாக தெரியாது. காலநிலை பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெயில் காலத்தில் போனால் தான் இந்த விளையாட்டுகளை விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். என்னென்னு சொன்னால் தண்ணியிலலாம் இருக்கிறபடியால் நனைகிறபடியால் கூடுதலாக நாங்கள் வெயில் காலத்தில் போகிறது தான் நல்லதாக இருக்கும். இந்த விளையாட்டு இடத்துக்கு கூட ரெயின் கோட்டுகளும் சில பேர் கொண்டு வரேன்னு சொன்னால் அந்த தண்ணியில் விளையாடி இப்படி அந்த போட்டில் போகிற நேரம் மேலே கீழே போகிற நேரம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நனையக்கூடியதாக இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா
ரெயின் கோட்டுலாம் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் கொண்டு போயில, எங்களுக்கு முதல் நேரம் அனுபவம் என்றபடியாக நாங்கள் நிறைய வீடியோக்களையும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லாமல் போயிட்டுது. நீங்கள் இப்போ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முதல் நிறைய வீடியோக்களையும் தேடி பார்த்து ரெடி பண்ணி கொண்டு போகிறது உண்மையாகவே நல்லது. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இதெல்லாம் கடைசியில் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விடுறேன். அந்த ரெயினில் போகிற நேரம் அந்த வியூ பார்த்திங்கன்னா நீங்கள் முதலாவது பார்த்திங்கன்னா எங்களோட அனுபவம் பார்த்திங்கன்னா முதலாவது இந்த எக்ஸ்ப்ரெஸ் ரெயினில் ஏறினீங்கன்னு சொன்னால் பிரியோ எக்ஸ்ப்ரெஸ் பான் அதில் ஏறினீங்கன்னு சொன்னால் என்னென்ன இடங்கள் பார்க்கலாம், எது இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லி பிள்ளைகளே வந்து தெரிவு செய்கிற நேரம் அந்த இடங்களை போய் விளையாடக்கூடியதாகவும் இருக்கும். அதுவும் ஒரு நல்ல யோசனை. அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இடங்களில் நிறைய தூரம் நடந்து தான் ஒவ்வொரு இடங்களும் வந்து போய் விளையாட வேண்டியதாக இருக்குது. அதால் பார்த்திங்கன்னா வெயில் காலம் தானே, சும்மா சப்பாத்து இல்லாமல் செருப்பு போடுவோம், சாண்டில்ஸ் போடுவோம்னு சொன்னால் கால் வந்து நோவுறதுக்கு வாய்ப்புகள் கூட. அதால் சப்பாத்துகளை வந்து போட்டுக்கொண்டு, அதாவது ஷூ போட்டுக்கொண்டு போகிறது வந்து மிகவும் நல்லது. இதில் வந்து சின்ன பிள்ளைகள் வந்து ஒரு விளையாட்டையும் பயம் இல்லாமல் எல்லாம் விளையாடினார்கள். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டுகள் பயமாக மிகவும் அமைதியாக மெல்லமாக போனாலும் சில விளையாட்டுகள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோ வந்து இப்படியே நான் மற்றது பார்த்திங்கன்னா நீங்கள் காரில் போனால் நிறைய இடங்கள் வந்து கார் பார்க்கிங் இருக்குது. ஒரு நாளைக்கு 10 யூரோ காருக்கு வந்து செலவு. கார் பார்க்கிங் அதுக்கும் டிக்கெட் எடுக்க வேணும். எடுத்திங்கன்னு சொன்னால் காரை வந்து உங்களோட பார்க்கிங்கில் விட்டுட்டு வரலாம். நிறைய பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் நிறைய இருக்குது, பயப்பட தேவையில்லை. கார் விட இடம் இல்லாமல் போயிடுமென்று சொல்லி நீங்கள் கார்லேயும் போய் இந்த இடத்த பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்னென்னு சொன்னால் ட்ரெயினில் போய் அந்த இடத்துக்கு போகிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நாங்கள் வந்து கூகுள் மேப்பில் எல்லாம் அடித்து பார்த்தோம், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தூரமாக இருக்கிறபடியாக நடக்க வேணும் அப்படின்றபடியாக நாங்கள் காரில் போனோம். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் காரில் வச்சு போட்டு தேவையான பொருட்களை பிறகு வந்து எடுக்கலாம்னு சொல்லி அந்த யோசனை வந்து இதில் சரிப்பட்டு வராது. என்னென்னு சொன்னால் அதுகள் திரும்ப நடக்க வேணும் நிறைய தூரம். அதெல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் மாற்று உடுப்புகளை எடுத்துக்கொண்டு போகிறது இன்னும் வசதியாக இருக்கும். அந்த வண்டியில் ஒன்று எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டு உங்களோட பாட்டுக்கு உருட்டி கொண்டு போகலாம். சின்ன ஆட்கள் வந்து தாங்களே விரும்பி அந்த வண்டியெலாம் உருட்டி கொண்டு வந்தார்கள். நாங்கள் அவர்களை சொல்லலை, தாங்களே தான் உருட்டி கொண்டு வந்தார்கள். இது பாருங்கள், இது ஒரு டவர் மாதிரி, இதுக்கு மேலே ஏறினாலும் நிறைய இடங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதில் நாங்கள் இப்போ டவரில் ஏறி அந்த இடத்த பார்த்திங்கன்னா அதை சுற்றி அந்த இடத்த காட்டுது. அதை நான் உங்களுக்கு இதில் வீடியோ எடுத்துருக்குறேன். கூடுதலாக பார்த்திங்கன்னா நாங்கள் போன இந்த மாவட்டம் விவசாயம் செய்கிற மாவட்டமாக தான் இருக்குது. நிறைய விளையாட்டுகளும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த விவசாயம் சம்பந்தமான விளையாட்டுகளை தான். கூடுதலாக பால் கறக்கிறது, மற்றது பார்த்திங்கன்னா டிராக்டர் ஓடுறது என்று சொல்லி அப்படியான விளையாட்டுகளும் நிறைய இன்ட்ரெஸ்டான விளையாட்டுகளாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இப்போ இதில் சுற்றி உங்களுக்கு காட்டுது. நீங்கள் வந்து பிரியோ எக்ஸ்ப்ரெஸ் அந்த பான்லேயும் ஏறி இடங்கள் என்னென்ன விளையாட்டுகள் இருக்குன்னு பார்க்கலாம். மற்றது இந்த டவர்லேயும் ஏறி பார்க்கலாம். ஆனால் டவர் வந்து கொஞ்சம் உயரத்தில் போனால் பெருசாக தெரியாது விளையாட்டுகள் வந்து. ஆனால் பிரியோ எக்ஸ்ப்ரெஸ் பான் வந்து கூடுதலாக தெரியுது என்னென்ன விளையாட்டுகள் இங்கே இருக்குதுன்னு சொல்லி. இந்த ராவன்பூர்கிற இடத்துக்கு நீங்கள் டிக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் தான் கட்டாயம் புக் பண்ண வேணுமென்று இல்லை. ஆனால் நிறைய மக்கள் வந்து லைனில் நிற்காமல் இருக்கிறதுக்காக ஆன்லைனில் புக் பண்ணுகிறார்கள். ஆனால் சில பேருக்கு வந்து கிரெடிட் கார்டு பிரச்சனை அல்லது எப்படி புக் பண்ணுறன்னு தெரியாத பிரச்சனை உள்ள ஆட்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் நேரே போய் டிக்கெட்டை வந்து எடுக்கலாம். நேர டிக்கெட் எடுக்கிற ஆட்கள் பார்த்திங்கன்னா சரியான குறைவாக இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணினாங்களும் எங்களுக்கு சரி வரையில. நாங்கள் லேகோலாண்டுக்கு ஆன்லைனில் புக் பண்ணி கொண்டு போனோம். ஆனால் ராவன்பூர்கிற அந்த இடத்துக்கு டிக்கெட்டை வந்து ஆன்லைனில் புக் பண்ணி 2-3 தரம் கஷ்டமாக போனபடியால் நாங்கள் நேரையே போய் டிக்கெட்டை அங்கேயே எடுத்தோம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அது பயப்பட தேவையில்லை. டிக்கெட் ஆன்லைனில் தான் புக் பண்ணி அங்கே போக வேணுமென்று சொல்லி யோசிக்க வேண்டாம். நேரடியாகவே நீங்கள் டிக்கெட் அங்கே போய் எடுக்கலாம்.
இங்கே வேலை செய்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலை செய்கிற அந்த கடினத்தை பொறுத்து இளம் ஆட்கள் வேலை செய்கிறார்கள். கொஞ்சம் கஷ்டமான இழுக்கிறது கொள்வது அப்படியான இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தாராள இருந்து போகிற அந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு நாளைக்கு பென்ஷன் எடுத்த ஒரு அம்மாவாக தான் இருப்பாள். அவங்க தான் வந்து எங்களை வந்து கதவு திறக்கிறது, அதில் இருத்தி விடுறது. சில பிள்ளை ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா தான் இன்னும் ஒருக்கா இருந்து விளையாடணுமென்றால அந்த அம்மா வந்து விடையில என்னென்னு சொன்னால் நிறைய பேர் லைனில் நின்றபடியாக மற்றாக்களும் விளையாடணும் நேரம் இல்லை என்று சொல்லி அனுப்பிட்டாங்க. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு உள்ளுக்கு நீங்கள் 40 € கொடுத்து உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் எடுக்க வேணாம், எல்லா விளையாட்டையும் விளையாட வேண்டியதான். நாங்கள் லேகோலாண்டில் வந்து கொஞ்சம் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம். எங்களுக்கு விலங்கையில் உள்ளுக்கு போய் திரும்பவும் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் டிக்கெட் எடுக்கிறதோண்டு பயந்துட்டோம். அதனால் நாங்கள் அப்படி இல்லாமல் இதில் ஒருக்கா நீங்கள் டிக்கெட் அடித்து கொண்டு போனீங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா விளையாட்டையும் விளையாடிட்டு வரலாம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உண்டு, எல்லா விளையாட்டுக்குமே லைனில் நிற்க வேணும், அதுக்கு நேரம் வேணும், அதுதான் பிரச்சனை. மற்றபடி எல்லா விளையாட்டையுமே விளையாடலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக எல்லா விளையாட்டுகளும் வந்து சின்ன பிள்ளைகள் 2 வயது பிள்ளைகளுக்கு விளையாடக்கூடியதாகவும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறார்கள். எங்களோட சின்னாக்கள் வந்து ஒரு ஆளுக்கு 7 வயதும் ஒரு ஆளுக்கு 9 வயதும் என்றபடியாக அவர்கள் அந்தந்த இந்த விளையாட்டு விளையாடணும்னு தாங்களே முடிவெடுத்து ஒவ்வொரு விளையாட்டுலேயும் ஓடி ஓடி விளையாடினார்கள். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா சின்னாக்கள் இந்த விளையாட்டு அந்த விளையாட்டுன்னு சொல்லி ஒரு விளையாட்டில் நின்று அதை அமைதியாக விளையாடாமல் இது முடியாது அடுத்து முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணுவார்கள். அதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இந்த ஒவ்வொரு விளையாட்டும் பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஏறினால் இந்த பக்கரில் அது வந்து ஒரு அரை மணித்தியாலம் தான் விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் தன்னை ஆட்டோமேட்டிக்காகவே மிஷின் நின்றும் இறங்க வேண்டியதான். இன்னும் மிஷின் ஓடையில்னு சொல்லி இருந்து அழுகிற ஆட்களும் வந்து இதில் நிறைய பேர் இருந்தார்கள். எங்களுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாமல் இருந்தது. என்னென்னு சொன்னால் நாங்கள் நாள் முழுதும் இவர்களுக்கு பின்னுக்கே திரிஞ்சு விளையாட விட்டால் இன்னும் விளையாடணுமென்று அலையிக்க கொஞ்சம் கோபமும் வரும். அது உண்மைதானே, எல்லாருக்கும் அப்படித்தானே. சில பெற்றோர்கள் வந்து பொறுமையாக இருப்பார்கள், எல்லாரும் அப்படி இல்லைத்தானே. மற்றது பார்த்திங்கன்னா நான் அதில் வீடியோ எடுக்க ஆர்டர் படி எடுக்கல. என்னென்னு சொன்னால் நாங்களும் பிள்ளைகளை வந்து விளையாட கூட்டிக் கொண்டு போனபடியால் நான் இப்போ வீடியோ ஃபோனை தூக்கி பிடிச்சி கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டு இருந்தால் என்னோடய வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கோபம் வரும். அதால் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற இடத்த பார்த்து வீடியோ எடுத்துனோம். அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆர்டர் படி நாங்கள் ஒரு விளையாட்டையும் விளையாட இல்லாமல் போயிட்டு முதல் போனபடியால் இடங்கள் அந்த மெப் இருக்குது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் எங்களுக்கு உண்மையாக விளங்க இல்லை. நாங்கள் அப்போ எங்கே ரோட்டு போதும் அங்கெல்லாம் போய் விளையாடி கொண்டு வந்தோம். அதே மாதிரி தான் வீடியோவும் எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக விளையாடுறது ஒவ்வொரு விளையாட்டாக அடுத்தடுத்து விளையாடுறன்னு சொன்னால் அந்த மெப் கொண்டு அங்கே கடையில் அவர்கள் தருவார்கள், அதன்படி போகலாம். ஆனால் அதுபடி போனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய டைம் எடுக்கும். அதால் நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கே ரோட்டு இருக்கோ அங்கெல்லாம் நடந்து இருக்கிற விளையாட்டுலாம் விளையாடிக்கொண்டு அப்படியே வந்தோம். அதே மாதிரி தான் வீடியோவும் எடுத்துருக்குறோம். நீங்கள் நேராக போய் வடிவா மெப்பெல்லாம் பார்த்து இப்போ 10 மணின்னு சொன்னால் நீங்கள் 9:30க்கெலாம் அங்கே போய் உள்ளுக்கு சரியாக 10 மணிக்கு இறங்கி விளையாடக்கூடியதாக இருந்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக எல்லா விளையாட்டும் விளையாடக்கூடியதாக இருக்குது. நாங்கள் 1 மணித்தெல்லாம் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு இந்த விளையாட்டுக்கு உள்ளுக்கு போகிற நேரம். அதால் பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டுகளையும் நிறைய டைமும் எங்களுக்கு காணாமல் போயிட்டுது.
இதில் பார்த்திங்கன்னா கூடுதலான விளையாட்டுகள் வந்து விளையாடி கொண்டிருக்க நேரம் வந்து அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கும். அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணி கேமரா வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பார்கள். அதுக்கு போகிறக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முதலே சொல்லும், அடுத்ததில் கேமரா இருக்குது, நீங்கள் ரெடி ஆயிருங்கன்னு சொல்லி. அப்படி நீங்கள் அதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து ஃபோட்டோ விரும்பினால் அங்கே போய் ஒவ்வொரு ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா 4 யூரோ கொடுத்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதில் இருக்கிற எல்லா விளையாட்டுலேயும் நாங்கள் வந்து ஒரு 3 ஃபோட்டோ வந்து எடுத்தினோம். அதில் இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இப்போ போகிற அந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா முதலாவது விளையாடினோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஜாயின் பண்ணுற புட்சல் என்று சொல்லுவார்கள் பாருங்க, அது வந்து தருவார்கள். நீங்கள் வந்து வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வீட்டுக்கே அந்த புட்சலை வந்து அனுப்பி விட்டார்கள் எங்களுக்கு. அது கொஞ்சம் நினைவாக இருக்கும் சின்ன ஆட்களுக்கு. எல்லா எல்லா இடத்துலையும் நாங்கள் விளையாட்டில் வந்து ஒவ்வொரு 4 யூரோ கொடுத்து எடுக்கலைன்ட்டு அதுவும் கொஞ்சம் காசு தானே. நீ 10 ஃபோட்டோ எடுக்கிறோம், அதுக்கு 40 யூரோ போயிடும். அதால் நாங்கள் ஒரு 3 ஃபோட்டோ எடுத்தோம். இந்த விளையாட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இதான் பார்த்திங்கன்னா தண்ணியில் விளையாடுற விளையாட்டு. இதில் நிறைய சின்ன பிள்ளைகள் பெரியாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெயின் கோட் போட்டு கொண்டு வந்தார்கள். என்னென்னா அதில் மேலே போய்க்கலாம் தண்ணிலாம் பறக்கிறபடியால் கூடுதல் அதில் போய்க்க பார்த்திங்கன்னா முக்கியமான ஆவணங்களை கொண்டு போகிறது நல்லது, என்னென்னா நனைஞ்சிருமன்றபடியாக. இதில் பார்த்திங்கன்னா ஒரு போட் மாதிரி அதில் 9 பேர் இருந்து போகலாம். கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் ஸ்பீடாக இருக்கிறபடியாக. ஆனால் நாங்களும் சேர்ந்து போனோம். கண்ணை மூடிட்டு நான் போய்க்க மேலே இருந்து கீழே இறங்கிக்க. நீ தான் தைரியமான ஆளாச்சே, விளையாடித்தான் பாரன் என்ற மாதிரி இருக்குது அந்த வடிவேல் சொல்கிற ஜோக் மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்து அட்டாச் பண்ணி விட்றேன். அந்த எக்ஸ்பிரஸ் ரெயின்
அதில் நாங்கள் ஏறி எடுத்த வியூவை வந்து நான் இதில் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்றேன். நீங்கள் அதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Hauptbahnhof Grüne Oase. Wer hier aussteigen möchte, bitte in Fahrtrichtung rechts. Dankeschön. Kை வைக்கக்கூடாது.